மா மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அதான் என் ஃப்ரெண்டு இருக்காள், உன் கூட சொல்லியிருக்கேனே அவளை பற்றி. அவள் வந்து எப்போ பார்த்தாலும் அவளோட சவுடாரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாம்மா. அதேமாதிரி அவங்க சவுடாரும் வந்து அவளை பற்றி குறை சொல்லிகிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் கோசிப்பே சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கோசிப் பண்ணாத தப்புன்ட்டு. ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க கோசிப் பண்ணுறது தப்புன்ட்டு. நான் அதுதான் அவகிட்ட சொன்னேன். ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை. என்னம்மா பண்ணுறது? அது எப்படி நிறுத்த வைக்கிறது, அவளுக்கு புரிய வைக்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. நீங்கள் ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கம்மா. காசிப்னா எதை பற்றி பேசுகிறா? ஃபேமிலி பற்றி பேசுகிறாளா? அவங்க ஃபேமிலி பற்றி பேசுகிறாளா? சாரி, அவங்களோட ரிலேட்டிவ் பேசுகிறாளா? கொரோனா இவங்க இப்படி, நாங்களாம் இப்படி அப்படி பேசுகிறாளா? எப்படி இப்போ அவள் எப்படி பேசுனான்னா, அவள் வந்து இப்போ ஏன்னா வந்து நான் பார்க்கும்போது அந்த சௌடாரிக்கு நல்லா தான் பேசுவாள். நான் வெயிட் பண்ணேன் அவளுக்காக. அவள் சௌடாரிக்கு நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் வரும்போது இங்கே பாரு இவள் இப்படி சொல்கிறா, அங்கே பாரு அவன் இப்படி பண்ணிட்டான். அப்போ கன்ஃபார்ம் காசிப் தான். பின்னாடி உட்காந்து பேசுகிறா, விட்டு முன்னாடி பேசுகிறா. எஸ், இந்த மாதிரி மக்களெல்லாம் ஓட விட்டு அப்படியே சப்பு சப்புன்னு அரையணும். அந்த மாதிரி ஆத்திரம் வருது. ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக அம்மாக்கவே இதெல்லாம் நடந்துச்சு. ஓகேங்களா? மக்களே உங்ககிட்ட நான் சொல்கிறேன், உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக இந்த மாரி மக்கள் நிறையா பேர் இருப்பாங்க. இங்கிட்டு பார்த்தாலும் இருப்பாங்க, இப்படி பார்த்தாலும் இருப்பாங்க, முன்னாடி இருப்பாங்க, பின்னாடி இருப்பாங்க. எல்லாரையுமே போட்டு சாத்தணும் போல் ஆத்திரம் வருதா? வரும். வரலன்னா நம்ம மனசாலே கிடையாது. சரிங்களா? ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி யாரெல்லாம் நம்ம பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தெரியுமா? பின்னாடி தாங்க இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நம்ம எங்கே இருக்கோம்? முன்னாடி இருக்கிறோம். இந்த மாதிரி அவங்களுக்குலாம் நம்ம ரியாக்ட் பண்ண முடியுமா? இப்போது நீ கேட்ட மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட் இப்படி வந்து சொந்தக்காரங்களை இப்படி கோசிப் பண்ணுறதா, அவங்களும் இவங்களை பற்றி கோசிப் பண்ணுறது, பின்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு முன்னாடி இப்படி நல்லவங்க மாரி நடிக்கிறாங்க பார்த்தியா? முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. இந்த மாதிரி ஃப்ரெண்டே தேவையில்லை. இவங்ககிட்டேருந்து இக்னோர் பண்ணு. உங்களுக்கு என்னைக்கு தெரியுது நம்மளை பற்றி பேசுகிறாங்க, நமக்கு முன்னாடி நடிக்கிறாங்கன்னு என்னைக்கு உங்களுக்கு தெரியுதோ அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லைங்க. அவங்கள மாதிரி நீங்கள் நடிக்கவே நடிக்காதீங்க. நம்ம பழகிற பழக்கத்துக்கு என்றைக்குமே உண்மையாக இருக்கணுமே தவிர நடித்து வாழக்கூடாதுங்க யாருக்குமே. எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்க போகிறாங்கன்னு தெரியல, பட் இருக்கிற வரைக்கும் உண்மையாக இருங்க. ஓகேங்களா? பின்னாடி நம்மளை பற்றி யார் என்ன பேசினாலும் உங்களோட லைஃப் இது நம்ம லைஃப். நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், என்ன வேணாலும் பேசுவாங்க. அவங்க நமக்கு சம்பாதிச்சு கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் நமக்கான பாதையில் நாம் தான் போகணுமே தவிர அதாவது சொன்னாங்க, இது எப்படி அடித்து பொழைச்சிச்சோ, இது எப்படி உருவாடுச்சோ, இது எப்படி நல்லா வந்துச்சோ, ஐயோ இன்னைக்கு இந்த கடலுக்கு போன என்னமா நகை போட்டிருக்கு, இது எப்படி சமாளிச்சு, அதெல்லாம் கேட்டோமா நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்க முடியுமா? நம்ம லைஃப்பை தான் கோத்ரூ பண்ண முடியுமா? டசன்ட் மேட்டர். கண்டுக்காதீங்க, தூக்கி போடுங்க. ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியும்ல, யார் உங்களை பின்னாடி புறம் பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஜஸ்ட் நீங்கள் ஒதுங்கி இருங்க, அவ்வளவுதான். நம்மளை நாம் தான் மாற்றிக்கணுமே தவிர இவங்களை மாற்றணும் அவங்கள மாற்றணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு காலமும் நம்மனால அவங்கள மாற்ற முடியாது. ஏன்னா அவங்கள யாராலுமே திருத்த முடியாது. என்னைக்கு காசிப் தப்புங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியலையோ அவங்க கண்டிப்பாக மாறவே மாட்டாங்க. அதனால நீனும் என்ன செய்கிற, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுற. இல்லையா, உன்னால் ஸ்கூலில் முகத்தை அதே கிளாஸ் தான் இருக்கிற, உன்னால் தவிர்க்க முடியல, இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய பேர் இருப்பீங்க. என்னவோ அதை மட்டும் பேசுங்க. ஒருவேளை அவங்க சொல்ல வந்தாங்க, நீங்கள் பாரு இந்த விஷயத்த பேசுகிறதா இனிமேல் என்கிட்ட பேசாதுன்னு மூஞ்சி அடிச்சாப்புல சொல்லுங்கள், பரவாயில்ல. நீங்கள் மூஞ்சி அடிச்சுல பேசுகிறப்பனால உங்களை கெட்டவங்கன்னு சொன்னாலும் கவலை இல்லை. கடவுள் பார்வையில் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அது போதும். யாருக்கும் பயப்படணும்னு அவசியமும் இல்லை, யாருக்கும் எல்லாரும் நான் இப்படித்தானே ப்ரூவ் பண்ணுற அவசியமும் இல்லைங்க. உங்களோட லைஃப் உங்கள் கையில். நம்ம எண்ணப்படி தான் நம்ம வாழ முடியுமே தவிர மற்றவங்கள எண்ணத்தை திணிச்சு நம்ம வாழ முடியாது. ஸோ வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது. சரியான பாதையில் போகிறோமா இல்லையான்னு நமக்கே தெரியும். ஏன்னா நமக்கு 6 அறிவு இருக்குது. சரிங்களா? யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க, நேர் பாதையில் போவோம். என்ன நான் சொல்கிறது, சரிதானே? பாய்.